வெல்கம் டு நூரி கிச்சன். இன்றைக்கி பாதாம் ஹல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ பாதாம் ஊற வச்சு உரித்து எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ சீனி, 250 ml பால், 100 ml நெய், கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ கரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறத பார்ப்போம். இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற பாதாமை இந்த மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இதை குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ஊற வச்ச பாதாமை இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். பேன் சூடாகிடுச்சு. ஒரு கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்குவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ நெய் மெல்ட் ஆகிடுச்சு. அதோட நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலில் பேலன்ஸை இதில் சேர்த்துக்குவோம். பால் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற பாதாம் பேஸ்ட்டை இந்த பாலில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த பால் எல்லாத்தையும் ஃபுல்லாக இதை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம அந்த பாதாமை இந்த பாலில் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா ஃபுல்லாக கொதி வரட்டும். அது வரைக்கும் இதை கிண்டிகிட்டே இருப்போம். இதெல்லாம் ஃபுல்லாக அந்த பாலோட மிக்ஸ் ஆகி அந்த ராஸ்மல் மாறிடுச்சு. அந்த பச்சை வாடை மாறின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்குவோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ண பிறகு ஃபுல்லாக மெல்ட் ஆகி லூஸ் ஆகும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணதோட ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது பால் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இல்லைன்னா இது வத்துற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குங்குமப்பூவை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதோட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குவோம். அந்த உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம் ஃப்ளேவருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம அந்த குங்குமப்பூ சேர்த்தோம். ஒரு நேச்சுரல் கலர் வந்துருச்சு. ஃபுல்லாக திக்காகி அந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு திரண்டு வரும். அது வரைக்கும் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கிண்டி இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக திக்காகி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கணும். ஒரு 50 ml நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம சரியாக ஒரு 25 நிமிஷம் இதை ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருந்துருக்குறோம். நல்லா திக்காகி அந்த அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு 50 கிராம் நெய்யையும் இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். இந்த நெய்யை எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆன பிறகு அந்த நெய்யை எல்லாத்தையுமே வெளியாக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மொத்தத்துக்கு 30 நிமிஷம் கிண்டி இருக்கிறோம். ஃபுல்லாக கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பக்கம் ஒட்டாமல் நீட்டாக கிளியராக வந்துருச்சு. பாதாம் அல்வா ரெடி. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கும். நம்ம ரெடி பண்ண பாதாம் அல்வாவை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இதில் லைட்டாக ஸ்லைஸ் பண்ண பாதாமை இந்த மாதிரி மேலே இப்போ எதிர்பார்த்த மாதிரி பாதாம் அல்வா பக்காவாக ரெடி. இதே மாதிரி